கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமம் 34:10. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து. இஸ்ரவேல் மக்கள்னா கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி வருகிற அந்த மக்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தரை கூப்பிட்ட உடனே அவர் எந்த வழியில் மோசே நடத்திட்டு போகிறாரோ அந்த வழியில் நடந்து வருகிற, கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி வருகிற அந்த மக்களுக்கு அவர் சொல்கிறாரு, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஏன்னா இன்றைக்கி நாமும் கர்த்தரை தான் பின்பற்றி வர்றோம், கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி போகிறோம். நமக்கு வேறு எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர் தான், நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான், நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தர் தான், வேறு வழி இல்லை. அவர் தான் நம்மளை வழி நடத்தணுங்கிற ஒரு நிலையில் நம்ம கர்த்தரை பின்பற்றி போகிறதுனால கர்த்தர் நமக்கும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு, நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதாவது நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்னென்னா, பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் அப்படின்னு மோசேகிட்ட சொல்கிறார். அன்பானவர்களே, இதுதான் இன்றைக்கு அனுதின உணவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன். பூமி முழுசும், பூமின்னா அதில் எல்லாமே அடங்கிடுது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில், நம்ம தேசத்தை பொறுத்த மட்டில் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரா, நாம் உடனே எல்லா ஜாதி மக்கள்லாம் யார்? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மார்க்கத்தை தான் நம்மளால் யோசிக்க முடியும். நம்மளால் அந்த 4-5 மார்க்கத்தை தான் நினைக்க முடியும். ஆனால் பூமி எங்கும் அப்படின்னாக்கா பூமி முழுசும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும், எல்லா கண்டங்களிலும், எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய சகல ஜாதி, அந்த சகல ஜாதிகளிடத்திலும், சகல மக்களிடத்திலும் ஜாதிகள் இல்லாத நாடு கிடையாது, ஜாதிகள் இல்லாத தேசம் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் ஜாதிகள் உருவானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எப்போ முதலாவது மனிதனை படைத்தாரோ அப்பொழுதே என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தச்சு வேலை செய்கிறவனா இருப்பான், ஒருத்தர் சித்திரை வேலை செய்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி கடவுள் அப்பொழுதே அவனவனுக்கென்று ஒரு தொழிலை பகிர்ந்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் கல்லர், தச்சர் என்று வேதத்தில் நிறைய சமுதாயத்தின் பெயர் தொழில் ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் ஜாதிகள் இல்லாத நாடோ தேசமோ கிடையாது. அப்போ சொல்கிறாரு, அப்படி இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு மத்தியிலும் என்ன பண்ணுவாரா, நம்மை அதிசயங்களை காணக்கூடிய செய்வார். ஏன் நமக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னா, மற்றவர்கள் எல்லோருமே கடவுளை விட்டு பின்வாங்கி போனவர்களாக இருக்கிறார். சுயநலத்திற்காக, சுய தேவைகளுக்காக, தற்பெருமைக்காக, பதவிக்காக கடவுளை விட்டு விலகி நிற்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கடவுளை விட்டு விலகி ஓடிடுவாங்க. அவங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா ஓடிடுவாங்க, பொருள் வரணும்னா போயிடுவாங்க, பதவி வரணும்னா போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பதவி கிடைச்சோன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தன்னோட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்வாங்க. பணம் கிடைச்ச உடனே அந்த பணக்காரத்தனமான வேலைகளை செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. அவைகளெல்லாம் ஒரு நாள் அவங்களை விட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் கடவுளை தேடி வருவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் பசிச்சாலும் சரி, பட்டினி கிடந்தாலும் சரி. பவுல் சொல்வார், நான் பட்டினி இருந்தாலும் அது தேவனுக்காக பட்டினி கிடக்கிறேன், நான் புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்தாலும் அது தேவனுக்காக இருக்கிறேன் அப்படிம்பார். அந்த மாதிரி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சரி, நமக்கு பணம் வந்தாலும் சரி, பொருள் வந்தாலும் சரி, பதவி வந்தாலும் சரி, அல்லது நாம் வாழ்க்கையில் ரொம்ப நலிஞ்சு போனாலும் சரி, உணவு பழக்க வழக்கங்களுக்கு கூட நமக்கு தேவைகளுக்கு கூட நமக்கு தட்டுப்பாடு வருகிற சூழ்நிலையிலும் சரி, எல்லா நிலையிலும் நாம் கடவுளை பின்பற்றுகிறபடியினாலே, எல்லா நிலையிலும் நாம் கடவுள் காட்டின வழியிலே நடக்கிறபடியினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மற்ற எல்லா ஜாதிகளுக்கு மத்தியிலும் உன்னை கடவுளை பின்பற்றுகிற ஜாதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஜாதின்னு சொல்ல முடியாது, கடவுளை பின்பற்றுகிற ஜாதி. அது என்ன ஜாதி தெரியுமா? பரிசுத்த ஜாதி. பாவம் செய்யாத ஒரு ஜாதி, அக்கிரமம் பண்ணாத ஒரு ஜாதி, மீறுதல் இல்லாத ஒரு ஜாதி, அடுத்தவர்களுக்கு இடையூறு பண்ணாத ஜாதி, அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துகிற ஜாதி. அப்போ இது கடவுளின் ஜாதி. இது எல்லா மார்க்கத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க.
எல்லா இனத்துக்குள்ளேயும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு ஜாதி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளேயும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத, அடுத்தவர்களுக்கு இடையூறு பண்ணாம, பாவம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு ஜாதி. எந்த ஜாதினா கடவுளோட ஜாதி. அந்த ஜாதி மக்களுக்கு கடவுள் அற்புதத்தை செய்வார். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு, நமக்குள்ள பாகுபாடோ வேறுபாடுகளோ எதுவும் இல்லை. ஏன்னா நாம் எல்லோருமே கடவுளை பின்பற்றுகிறோம். கடவுள் ஒருவர் தான். கடவுளை பின்பற்றுகிற ஜனங்கள் எந்த கடவுளுமே அன்பைத்தான் போதிக்கிறார்களே தவிர ஒரு அராஜகத்தையோ அல்லது மூர்க்கத்தனத்தையோ அடாவடித்தனத்தையோ அல்லது கலவரத்தையோ உண்டு பண்ணுகிறவர் அல்ல. கடவுள் எப்பொழுதும் சமாதானத்தின் வழியில போகிறவர். கடவுள் எப்பொழுதுமே அன்பின் வழியில போகிறவர். கடவுள் எப்பொழுதுமே அரவணைத்து போகிறவர். கடவுள் எப்பொழுதுமே பாவம் செய்வதற்காக தன்னை வருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற போது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை பின்பற்றுகிற ஒரு ஜாதி அவர்களை அதிசயங்களை காணப்படுவார். அன்பானவர்களே, நீங்களும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்தில் அதிசயங்களை காண்பீங்க. எல்லாத்துலேயுமே தொழில் அதிசயத்தை பார்ப்பீங்க, ஊழியத்தில் அதிசயத்தை பார்ப்பீங்க, வியாபாரத்தில் அதிசயத்தை பார்ப்பீங்க, படிப்பில் அதிசயத்தை பார்ப்பீங்க. எல்லாத்துலேயுமே அதிசயத்தை காணப்போகிறீர்கள். அதுதான் நிச்சயம். நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அதிசயங்களை காணும்படியாக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, எப்பொழுதும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமை பொருந்தினவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை பின்பற்றுகிற, உன்னுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற, நீர் சொன்ன வழியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதி உண்டு ஆண்டவரே. அந்த ஜாதி மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே, மற்ற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொன்னீர். அதே போல நாங்களும் அப்படிப்பட்ட அதிசயத்தை காணக்கூடிய ஆண்டவரே உங்களுடைய கடவுளின் ஜாதி பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உடைய வசனங்களும் உடைய வார்த்தைகளும் எங்களை வழிநடத்தட்டும். தொடர்ந்து உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியை பலப்படுத்தும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.